விடியல் பயணம் இப்ப பெண்களுக்கு வீட்டுக்குள்ள பணம் மட்டுமே பாதிப்பு, பணம் இல்ல அப்படின்றத தாண்டி என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய சுயமரியாதை பெரிய கேள்விக்குள்ளாது. படிக்காத அம்மாக்கள் அல்லது படிக்காத பாட்டிகள் இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டுல பாத்தீங்கன்னா தினசரி அப்பாட்ட அன்னைக்கு காய்கறி செலவுக்கான காசை கேட்டு வாங்குவாங்க. காலையில அவர் 100 ரூபா அல்லது 150 ரூபா கொடுத்துட்டு போவாரு. அந்த 150 ரூபாய்க்குள்ள அன்னைக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாங்கி வச்சு சமையல் பண்ணி மதிய சாப்பாட்டை ரெடி பண்ணி வைக்கணும். நைட்டுக்கு என்னன்றதை அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. கல்யாணம் ஆகி காலம் போக போக என்ன ஆகும்னா 2 பேருக்கும் இறுக்கம் உருவாகிட்டே போகும். அது அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. அது சின்ன ஈகோ பிரச்சனையா கூட இருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில. அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒய்ஃபை வீட்டுக்குள்ள முடக்கிடும். இவங்க என்ன ஆவாங்க, பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்குவாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கோ, அவங்க பக்கத்துல இருக்கிற கல்யாண காதுவத்துக்கு போயிட்டு வர்றதுக்கோ, பக்கத்துல இருக்கக்கூடிய சந்தைக்கு இங்கிருந்து காய்கறிகளை கொண்டு போய் வித்துட்டு வர்றதுக்கோ அது ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க தங்களுடைய வீட்டு தோட்டமா இருக்கட்டும் அல்லது காய்கறியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு விற்கிறதுக்குல இருந்து அது எந்த அளவுக்கு டீப்பா போய் சேர்ந்திருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பெண்களோட சுயமரியாதையை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். அதனாலதான் அதற்கு பேரு விடியல் பயணம் அப்படின்னு வைக்கப்பட்டது.